Once again, welcome you all to your companion channel. Today's special. சூரியனை தின்று விடுவேன். சிறுவன் அனுமனின் பக்தியும் வீரமும். ஒரு நாள் புனிதமான அனுமன் சிறுவன் வானத்தில் பளபளக்கும் சூரியனை பார்த்தான். அந்த பொழுது அவர் வயது மிகச் சிறியது. ஆனால் அவருக்குள் உள்ள தீவிர சக்தி, பக்தி மற்றும் அறிவாற்றல் எல்லாம் ஏற்கனவே விரிவடைந்திருந்தது. அவர் தாயிடம் கேட்டார், அம்மா, அந்த சுடும் பண்டம் என்னம்மா? அது ஒரு பசும்பழமா? அம்மா சிரித்து சொன்னார், அது சூரியன் தம்பி, அது நம் உலகத்துக்கு ஒளி தரும் தெய்வம். அவரது பதில் கேட்டதும் அனுமன் முகம் கிழிக்கச் சிரித்தான். அப்போ அந்த சூரியனை நான் சாப்பிட போறேன் என்று சொல்லி வானத்தில் பாய்ந்தான். அனுமன் தனது சிறுவயதிலேயே வானத்தை சிறந்த வேகத்தில் பறந்து சூரியனை கவ்வ விரைந்தான். தேவர்கள் எல்லாம் அச்சமடைந்தனர். இந்த செய்தி இந்திரனிடம் போனது. அவர் உடனே வஜ்ராயுதத்துடன் வந்தார். அனுமனை சுட்டதும் சிறுவன் பூமியில் விழுந்தான். அங்கே தாயான அஞ்சனாதேவி துயரத்தில் அழுதார். வாயு தேவன், அனுமனின் தந்தை, கோபப்பட்டு உலகில் காற்றை நிறுத்திவிட்டார். உலகம் மூச்சு திணறத் தொடங்கியது. தீவிர அச்சம் ஏற்பட்ட போது பிரம்மா, சிவன் மற்றும் பல தெய்வங்கள் வந்து அனுமனுக்கு அருள் செய்தனர். பிரம்மா, அனுமனே, உனக்கு யாராலும் சேதம் செய்ய முடியாது. சிவன், நீ எப்போதும் வீரனாக வாழ்வாயு. விஷ்ணு, உன் பக்தி உலகையே காக்கும். அனுமன் விழுத்தவுடன் அனைவருக்கும் வணங்கி நகைத்தார். அவரது சிறு தெய்வீக செயல் உலகமே வியந்த ஒரு நிகழ்வாகும்.